Hey students, welcome to Matthews Max. நான் பார்க்க போது செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வுகளுக்கு 10ஆம் வகுப்புல அணிகள் மேட்ரிசஸ் எக்ஸாம்பிள் 3.56 to 3.59 இந்த மாதிரிலாம் கேட்கலாம் சார். கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்துக்காட்டு 3.56ல் 1, 2, 3 என்ற 3 தொழிற்சாலைகள் பணிபுரியும் ஆண்கள் பெண்கள் பற்றிய விவரம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? இப்போ அவன் கேட்குறது என்னென்னா, மேற்கண்ட தகவலை ஒரு அணி அமைப்பில் எழுதுக. ஓகே, எழுதியாச்சு. அப்புறமா இதில் இரண்டாவது நிரை மற்றும் முதலாவது நிரல், அதாவது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 தொழிற்சாலை அப்படின்னும்போது இந்த இடத்துல தொழிற்சாலை போட்டுக்கிறாங்க. அதில் ஆண்கள், அதில் பெண்கள். ரைட்டுங்களா? இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் பெண்களை இந்த பக்கம் போட்டு தொழிற்சாலையை இப்படி எழுதலாம் இல்லையா? 1, 2, 3 அப்படியே எழுதலாம். ஆனால் தொழிற்சாலையில் எத்தனை ஆண்கள், இது ஃபஸ்ட்டு சொல்கிறது தொழிற்சாலை. அப்போ ஃபஸ்ட்டு தொழிற்சாலையை போட்டுக்கணும். தொழிற்சாலையில் எத்தனை ஆண்கள், தொழிற்சாலையில் எத்தனை பெண்கள், அப்படி தான் வரணும். ரைட்டுங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணோம். ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் சேனலே மாத்தியோசி மேக்ஸின்றதால இப்படி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு தொழிற்சாலையை சொல்லிடுறோம். தொழிற்சாலை எத்தனை இருக்குது? 1, 2, 3 இருக்குது. அப்போ அதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அப்போ இப்படி போடுவோம். இப்போ 1, 2, 3. அப்போது ரோ பை காலம் போது 3 ரோ வரும். காலம் 1, 2, 3/2. ஏன் சார் நான் இப்படி தான் டேபிள் போடணுமா? நான் ஏன் சௌகரியத்துக்கு நான் டேபிள் போட்டுக்கிறேன். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையை இங்கே போட்டுக்கலாம். 1, 2, 3. இதில் ஆண்கள் எவ்வளவு, இதில் ஃபீமேல் எவ்வளவு. அப்போது ரோ 2, காலம் 3, 2/3. இப்படியும் டேபிள் டிரைவ் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல இந்த டேபிளை எப்படி ஒன்றாலும் பண்ணலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தொழிற்சாலையை 1, 2, 3 அதாவது 1/1 கீழே போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக டேபிள் இப்படி தான் போடணும், இப்படி போடக்கூடாது. ரைட்டுங்களா? சிலர் யோசிப்பாங்க, ஏன் இந்த மாதிரி டேபிள் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா? அதுக்காக. அப்போ டேபிள் தொழிற்சாலை அப்படின்னும் போது தொழிற்சாலையில் கீழே 1/1, ஃபஸ்ட்டு முதல் தொழிற்சாலை, இரண்டாவது தொழிற்சாலை, மூன்றாவது தொழிற்சாலை 1/1 கீழே தான் வரணும். ஸோ இதுதான் சரியான டேபிளை டிசைன் பண்ணும் முறை. ரைட்டுங்களா? அதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்குறச்ச இது வரைக்கும் தனியாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 23, 18, 47, 36, 15, 16 அப்படின்னு ஒரு அணியை உருவாக்கிடுறோம். அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ இதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எத்தனை? 1, 2, 3 பை காலம் 1, 2, 3/2. அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது நிரை, அதாவது இந்த தமிழ் இரண்டாவது நிறைனா என்ன சார்? நிறைன்ட்டு நிரல், நிறைனா ரோவில் இரண்டாவது நிரை. அப்போது இது அதில் முதலாவது நிரல். அப்போ இது இந்த வெற்ற இடம். இப்போ இது இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இதை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இரண்டாவது நிரை இப்படி, முதலாவது நிரல் இப்படி. அப்போ எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. அப்போது அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47. ஆக்சுவலாக இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A11, A12, A21. அப்போது 47 என்பதை A21 சொல்லலாம். ரைட்டுங்களா? நீங்கள் இப்படி எல்லாத்தையும் எழுதி போட்டு சொல்லணும்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. டக்குன்னு கேட்டால் சொல்லணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா A32. ரைட்டுங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா A22. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா A31. அந்த மாதிரி அந்த இடத்த பொசிஷனை கரெக்டாக சொல்ல தெரியணும். ஓகே, கேட்கலாம். இந்த மாதிரி டேபிள் கொடுத்துட்டு எனக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த இடத்துல சென்டென்ஸாக கொடுத்துருக்கான். சில நேரத்தில் A32 சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 3.57ல் ஒரு அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால், அந்த 16 உறுப்புகளை கொண்டிருந்தால்னு படிக்கும்போது இட் இஸ் ஏ
ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணி ரைட்டுங்களா. அது ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துடணும். 16 ஒரு வர்க்க எண். அப்போ தேர்ஃபோர் அது வந்து ஒரு சதுர அணியாகத்தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருந்தால் 1 4 9 16 25 36ன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு பக்கா சதுர அணி, பக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரைட்டுங்களா. ஓகே. கேள்வி, ஒரு அணியானது 16 உறுப்புகள் கொண்டிருந்தால் அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் இருக்கும்? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நம்பர் பார்க்கும்போது இட் இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொன்னேன். ஏன் அதுக்கும் இல்லாமல் ரெக்டாங்கிள் அரேவாக கூட இருக்கலாம், அதாவது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் செவ்வக அணியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தா எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 எப்படிலாம் பெருக்கலாம், அது பேர் தான் கலர் மாற்றிக்கலாம், அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிசைகள் ரைட்டுங்களா. அப்போது 1 × 16 16 உறுப்புக்களை அப்படின்னா இப்போது இந்த ரூல் தெரியணும். ஒரு அணியினோட வரிசை m/nன்னா அதில் இருக்கிற உறுப்புக்கள் mn ரைட்டுங்களா. அப்போது பெருக்கினால் அப்படின்னும்போது எப்படிலாம் பெருக்குனா வரும் அடுத்து தான் இந்த இடத்துல வரிசை. அப்போ 16 வரணும்னா ஒரு 16 16 2 8 16 4 4 16 முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா. அதாவது ஒரு ரோ 16 காலம் இப்படி வரும். அடுத்தது 2 ரோ 8 காலம். அடுத்தது 4 ரோ 4 காலம் ரைட்டுங்களா. இப்போ இதை அப்படியே உள்ட்டா அடிச்சுக்கணும். 4 4 மாற்றி போட்டால் அதே தான் வரப்போகுது. இந்த 2 8 எப்படி பண்ணிக்கலாம், 8/2 16/1. அப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 ரோ வரலாம், 1 2 3 4 வரலாம், ஒரே ஒரு காலம் வரணும். அடுத்தது 8 ரோ வரலாம், 1 2 3 8 போட்டுட்டு 2 காலம் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு அணியினுடைய உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணியினுடைய வரிசை என்னெல்லாம் இருக்கும்னு கேட்குறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த 16 எத்தனை காம்போசிட் நம்பர்ஸாக நம்மளாக பிரிக்கலாம், அதை எத்தனை வாய்ப்பாட்டில் 16 வரும், அதுதான் வரிசை. ஓகேவா. அதுலேயே அவ்வளோதானா, இது முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்தது 3.58 என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கணக்கில் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க சார், 2 கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸில் வருமோ? அதோ வருது பாருங்கள். ஒன்று 18 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 6க்கும் சொல்கிறாங்க. சரி, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 3.57 முடிஞ்சிடுச்சு. அடுத்து 3.58 என்ன சொல்கிறாங்கன்னா, AIJ = I²J² கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு அணியில் எனக்கு ஒரு டேர்ம் என்பது என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AIJன்னு எடுத்தேன்னா I²J² அந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா எனக்கு 3/3 வரிசையுடைய அணியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டேர்மும் எப்படி உருவாகுதுன்னா இதுதான் கண்டிஷன். இப்போது 3/3 மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு உறுப்பு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. அப்போது எத்தனை ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நீ அழகாக இந்த மாதிரி எழுதிடணும் ரைட்டுங்களா. இப்போது அவன் கண்டிஷன் என்ன சொல்கிறான், AIJ என்பது I²J². அப்போது A11 போட்டோம்னா I² 1² 1 J² 1 அப்போது 1. அடுத்தது A12 போட்டோம்னா 1² 1 2² 4 அப்போ 1 4. A13 போட்டோம்னா 1² 3² 1 இது ஒரு 9 1 ஒரு 9 9 1 × 9 9 ரைட்டுங்களா. அப்போது A12 என்ன வந்ததோ அதே தான் A21 வரும். A13 என்ன வந்ததோ அதே தான் A31 வரும். அடுத்தது A23 என்ன வந்ததோ அதே தான் A32ன்னு வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டயகனல் A11 A22 A33 இது மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் 1 இதை கண்டுபிடிச்சா போதும், அப்புறமா இதை கண்டுபிடிச்சா போதும், அப்புறமா வந்து இதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ 1 2 3 4 இந்த டயகனல் ரைட்டுங்களா. அப்போ ஆல்ரெடி A12 கண்டுபிடிச்சிட்டோம், திரும்ப A21 போடணுன்னு அவசியம் இல்லை ரைட்டுங்களா. ஏன்னா அதே தான் வரப்போகுது. ஓகேவா. அப்போ அது பிரகாரம் போட்டோம்னா A11 போட்டோம்னா 1² 1². சார் நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்றதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இதில் தேவையில்லாமல் எல்லாத்தையும் உட்காந்து கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா A12 போது 1² 2² 1 4 அதே தான் இங்கேயும் 2² 1². அதாவது
ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னாலும் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். இது என்ன இருக்கோ அதே தான் இங்கே வரப்போது. இது எங்கன்னா கம்யூட்டேஷன் ரைட்டுங்களா. அல்ஜிப்ராவுக்கு போயிட்டோம்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கன்னா ப்ளஸ் டூலாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த குரூப்பில் கம்யூட்டேஷன் வரும். கம்யூட்டேஷன்னா மாற்றுப்பண்பு ரைட்டுங்களா. மாற்றுப்பண்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டின்ற போது தேவையில்லாமல் எல்லாத்தையும் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன் ரைட்டுங்களா. ஓகே, அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா A11 அப்படின்னும் போது இதுவும் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1. அப்போ A22 போது 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 4 16. A33 டயகனல் அப்படின்னும் போது இந்த இடத்துல A33 இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே I ஸ்கொயர் J ஸ்கொயர் ரெண்டுமே 1ன்னும் போது 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் 1 1 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 4 4 4 16. இங்கே 3 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 9 81. அப்போ பார்க்குறப்ப எடுத்து எல்லாத்தையும் எழுதுகிறப்ப இங்கே பாருங்களேன், இதுலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல 1 இது 2 4 டயகனல் இங்கே 9 இங்கே 9 இது 16 36 31 கடைசியாக 81. இது மட்டும் அப்படியே மாறும். நான் என்ன சொன்னேன், A12வும் A21ம் சமமாக இருக்குன்னு சொன்னேன். A13யும் A31ம் சமமாக இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது A23யும் A32வும் சமமாக இருக்குன்னு சொன்னேன் ரைட்டுங்களா. A23 A32 36 36. இது எப்போ இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா Aij = I ஸ்கொயர் J ஸ்கொயர்னு அந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா இந்த டயகனல் இந்த நம்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது இது ஒன்றும் இல்லை சார், ஒரு மேட்ரிக்ஸு சார், ஏதோ ஒரு சம் ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸை அவன் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. கேட்கலாம், கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. மேட்ரிக்ஸஸ்னால் கூட்டுவாங்க கழிப்பாங்க பெருக்குவாங்க அவ்வளோதான் தெரியும். ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு எனக்கு மேட்ரிக்ஸஸ் நீ கண்டுபிட்றான்னு சொன்னோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்து இந்த இடத்துல எடுத்துக்காட்டு 3.59 இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த பக்கம்லாம் ஆல்ஃபபெட்டை கொடுத்துட்டு இந்த பக்கம் நம்பர் கொடுத்துட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இப்போது ஒரு சில நேரத்தில் இங்கே ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு இதுலேயும் ஆல்ஃபபெட் வரும் இதுலேயும் ஆல்ஃபபெட் வரும். அந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த ஆல்ஃபபெட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஒன்று தெரியணும். இன்னும் நம்ம டீப்பாக போகல. ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா +1 +2 அண்டு டிகிரி மேத்ஸ் UGTRBக்கில் வந்து மேட்ரிக்ஸஸ் நான் போட்டிருக்கேன் ரைட்டுங்களா. முடிஞ்சால் போய் பாருங்கள், அங்கே இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸு 3 அப்படின்றதில்ல. எனி மேட்ரிக்ஸ் எனி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரைட்டுங்களா. ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னும்போது சம அணிகள் அப்படின்னும்போது முதல் உறுப்புக்கு சமம், இரண்டாவது உறுப்புக்கு சமம், அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ் இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ A - B = 1ன்னு போடலாம். அடுத்தது 2A + C என்பது 5ற்கு சமம். 2A - B என்பது 0க்கு சமம். 3C + D = 2க்கு சமம் ரைட்டுங்களா. இந்த கணக்கு கொடுத்துட்டு ABCD வேல்யூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆன்சரை டக்குன்னு நீங்கள் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இது வருதான்னு முடிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் இதை உட்காந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி அதில் சால்வ் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட்டு ரைட்டுங்களா. டைமு வேஸ்ட்டு. இப்போது -1 A வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரில் எங்கேயோ ஒரு ஆன்சரில் இது இருக்கும் சார். A வந்து -1 முதல் உறுப்பு -1 அதாவது A - B தான் ஃபஸ்ட்டு. அப்போ -1 அடுத்தது -B எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -2 -of ப்ளஸ்ஸு. அப்போ 2 -1 1 வந்துடுச்சு. அவ்வளோதான் ரைட்டுங்களா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ வேறு எதுனா ஒன்று எடுத்துக்கலாமா. 3C + D அப்போ 3. C எவ்வளோ ஆன்சரில் 7 ப்ளஸ் D எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -19 3 21 21 19 போச்சுன்னா 2. அவ்வளோதான் ரைட்டா. அப்போது இது தேவையில்லாமல் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா வேல்யூ கேட்குறாங்கன்னா ஆன்சரை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா டேலி ஆகுதா, ஓகே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஆன்சர். இதில் இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக, இதில் எங்கேயாச்சும் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அந்த ஐடியா தெரியணும். என்ன ஐடியா தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2A - B = 0
அப்போ தேர்ஃபோர் 2a ஈக்குவல் டு மைனஸ் பி இந்த பக்கம் வந்தோன்னா ப்ளஸ் பி. இவரை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இவரை இங்கே எடுத்துகிட்டு வந்துரு. அப்போது a பை பி ஈக்குவல் டு இங்கே மேலே இருக்கும் இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா 2. அப்போ ஏவோட மதிப்பு 1 பியோட மதிப்பு 2 அப்படின்னு எங்கன்னா இருக்கா பாரு. இல்லையே, a ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. வாட் எவர் இட் இஸ், பாசிட்டிவ் வேல்யூ a வந்து 1ன்னு வருது, b வந்து 2ன்னு வருது. பட் இந்த இடத்துல a வந்து மைனஸ் 1ன்னு இருக்குது, b வந்து மைனஸ் 2ன்னு இருக்குது. ஓகே, கரெக்டு, நான் கண்டுபிடிச்சேன் 1 2 அவ்வளோதானே. பட் இங்கே நெகட்டிவில் இருக்குது, போட்டு பாரு, மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும், அதே 1/2ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ இது ஒரு கிராஸ் செக்கு. சார் புரியுதா சார் நான் சொல்கிறது? ஆன்சரை செக் பண்ணணும். ஆன்சரை செக் பண்ணுறதை விட 4 ஆன்சரில் இதை சால்வ் பண்ணோம்னா 2a மைனஸ் b ஈக்குவல் டு 0ன்னு சால்வ் பண்ணோம்னா a பை b ஈக்குவல் டு 1/2. அதாவது a 1 b 2ன்னு இருக்கணும். இல்லையா, ரெண்டுமே மைனஸாக இருக்கணும், மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு இருக்கணும். அப்போ பார்த்தோம்னா இந்த ஆன்சர் இருக்குது, அடிச்சு விட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? அதர்வைஸ் இந்த ஐடியாலாம் எனக்கு புரியல சார் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்றவங்க 4 ஆன்சரை தூக்கி போட்டு, சார் உண்மையிலே புத்திசாலித்தனம் அதான், சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கேயோ ஒன்று தப்பு ப்ளஸ் மைனஸ் இடத்த மாற்றி போட்டோன்னா கணக்கு முடிஞ்சு போச்சு, ஓவர், அவுட்டு, டைமும் அவுட்டு, மார்க்கும் அவுட்டு. ஸோ புத்திசாலித்தனம் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்குறது. ஏதாவது ஒன்று இந்த இடத்துல இது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம், ட்ரையலுக்கு லாஸ்ட் ஒன்று ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே சார். அடுத்தது எக்ஸசைஸ் 3.17 இதில் இருக்கிற கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.